இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல வரக்கூடிய சந்தேகங்களும் இன்னும் அதை ஃபில் பண்ணி கொடுக்கும்போது கூட நமக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்காங்க. பலரும் வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயந்தான். தகவலை தேடி போகிறாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணணும், என் உறவினர் இடத்துல யாரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ணுறாங்க, கேள்விகளை கேட்டு அதற்கான முயற்சிகளை போடுறாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இது நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சும்மா முதல் பெட்டியை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபில் பண்ணி கொடுத்துடலாம், அதோட நமக்கு என்ன ஆயிரும், லிஸ்ட்டில் பேர் வந்துடும் சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் கிடையாது, கவர்மெண்ட் ஈஸி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஃபார்ம் எதுக்காக கொடுத்துருக்காங்களோ அந்த பர்பஸை, அந்த காரியத்தை நாமளும் ஃபுல்ஃபில் பண்ணோம். இதில் தேவைப்படக்கூடிய தகவலை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். ரொம்ப அலட்சியமாக வந்து கொடுக்கவே வேண்டாம், ஃபில் பண்ணவே வேண்டாம், என்ன பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த ஃபார்மை என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குவாங்க, பிஎல்ஓ வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தகவலை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அதில் தகவல் இல்லாட்டினாலோ இல்லை கொடுத்துருக்கக்கூடிய தகவல் தவறாக இருந்தாவோ இந்த ஃபார்ம் என்ன ஆயிரும், நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆகுனா என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த ஃபார்முக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் போதுமானதாக இல்லை, அதனால ஆவணங்களே கொடுங்கன்னு கேட்பாங்க. ரிஜெக்ட்னா அவ்வளோதான், நம்மள்ட்ட ஆவணங்கள் கேட்பாங்க. அந்த ஆவணங்களை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஃபார்ம் கொடுக்கும்போது நாம் உட்காந்து கண்ணுங்கருத்துமாக பார்த்து கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஆவணம் வரை நம்மளுடைய வேலை இல்லாமல் இருக்கும். நமக்கு ஈஸியாக என்ன ஆயிரும், நம்மளுடைய லிஸ்ட்டில் பேர் வந்துடும். அப்புறம் ஆவணம்னு கேட்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வராது. அதாவது ஃபார்ம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆவணம் கேட்பாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் வந்திருக்கு. எல்லாரும் பண்ணுற ப்ரொசீஜரில் நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை நம்ம வந்து கொஞ்சம் வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம். அதாவது தகவல் இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசலை, தகவல் இருக்கிறவங்க இல்லை தகவலை திரட்டாமல் விடுறவங்கள பற்றி சொல்கிறோம். நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம்னா அப்புறம் மறுபடியும் 2வது ஷிஃப்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதுல எப்படி ஒரு பாதியிலேருந்து ஒரு 60-70% முன்னேறுவாங்க, லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 30%, 40% நமக்கு தெரியாது எவ்வளோ சதவீதம் கரெக்டாக இருக்கும்ட்டு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ கொடுத்துருக்காங்கன்னா எல்லாருமே வந்து தப்பாக பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பாதிக்கு மேலேயாவது என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டாக தான் பண்ணுவாங்க. ஒரு 3/4 பேராது அதை கரெக்டாக பண்ணி கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ மிச்சம் வந்து அந்த ஆவணம் கேட்கும்போது என்ன ஆயிடுவோம், நம்ம வந்து அசால்ட்டாக கொடுத்துருந்தோம்னா அப்போ இருக்கக்கூடிய கூட்டத்தில் நம்ம வர வேண்டியதாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு மெனக்கெட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போவே வந்து இதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும். சப்போஸ் நம்மள்ட்ட தகவல் இல்லாட்டினா இப்போவே ஆவணங்களை ரெடி பண்ணி வைக்கிறது அவசியம். கண்டிப்பாக தேவையான அளவுக்கு டேட் கொடுப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எதையுமே அவசரப்படுத்த மாட்டாங்க, டேட் கொடுப்பாங்க, அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் நாமளும் வந்து நமக்கும் வேலையெல்லாம் இருக்கும்போது நம்ம இது வந்து கையில் வந்திருக்கும் போதே என்ன பண்ணும், அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம சரியாக கொடுக்கறது தான் அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களும் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க, இல்லாட்டினா தான் அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன வந்து இதில் கவனிச்சுக்கணும்னு வச்சு பார்த்திங்கன்னா, முதல் பெட்டி எல்லாருமே தகவல் பண்ணிடுவோம், அப்படி தானே. முதல் பெட்டி வந்து 18 வயசுலேருந்து யாராக இருந்தாலும் இந்த ஃபார்மை வாங்கினவங்க சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஃபில் பண்ணிடலாம். அடுத்தது இந்த 2வது பெட்டி 3வது பெட்டியில் தான் பிரச்சனை வருது. அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இது ரிஜெக்ட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஆவணம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குன்னா 2வது பெட்டியில் நான் போன தடவை எஸ்ஐஆரில் இருந்தேன்னு சொல்லி யாராவது தகவல் கொடுக்கும் போது அந்த தகவலை போன தடவை எஸ்ஐஆரில் இருந்த மாதிரி கொடுக்காட்டினா உங்களுக்கு இது வந்து என்ன ஆகும், ஃபார்ம் வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து கூப்பிட்டு மறுபடியும் வந்து ஏதாவது ஆவணங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வந்து ஏன் தப்பாக எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ரீசன் கேட்பாங்க. அதனால 2002 என்ன இருந்துச்சோ அந்த தகவல் தான் எஸ்ஐஆருடைய 2002 முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் அந்த 2வது பெட்டியில் நீங்கள் நிரப்பணும். உங்கள் தகவல் 2002 எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இருந்தால் இருக்கிற மாதிரியே நிரப்பணும். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து என்ன ஆகும், தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் 2வது கரெக்டாக நிரப்பிட்டா உங்கள் வேலை முடிஞ்சிச்சு, விட்டுறலாம். 3வது பெட்டி உங்களுக்கானது கிடையாது. இல்லை 2வது பெட்டிக்கு எங்கிட்ட தகவல் இல்லை, ஏன்னா நான் போன தடவை எஸ்ஐஆரில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க 3வது பெட்டி நம்ம நிரப்புவோம். அந்த 3வது பெட்டியில் தான் பலருக்கும் பிரச்சனை. இந்த 2வது பெட்டி பண்ணுறவங்க வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்க தகவலை வச்சு. இந்த 3வது பெட்டி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உறவினர்னு சொல்லி மற்றவங்களை நம்ம போடும் போது என்ன ஆகுதுன்னா ரிஜெக்ட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த 4 பேர் தான் சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவியோ அண்ணன் தம்பி தங்கச்சியோ
சித்தப்பா சித்தி மாமா மாமியோ இவங்களெல்லாம் வந்து சொல்லலை. அதனால அவங்களதெல்லாம் போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கூப்பிட்டு ஆவணங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் வந்து யாரோ இருக்கிறாங்க நம்ம குடும்பத்துலேன்னு போட்டு கொடுத்துடலாம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணுன்ட்டு இல்லை, அவங்க வந்து எந்த உறவு முறைன்னு வச்சு தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஃபார்ம் வந்து லிஸ்ட்டுக்கு போகாமல் மறுபடியும் நம்மள்ட்ட என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். ஆவணங்கள் கேட்டு நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இல்லை வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க, நம்ம ஆவணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். சரி, இந்த இடத்துல வந்து அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, தாத்தாவும் இல்லை, பாட்டியும் இல்லை, யாருமே இல்லை, மற்றவங்க தான் இருக்காங்கன்னா நீங்கள் யாருதும் கொடுக்கக்கூடாது. அதனால் நீங்கள் யாருதும் கொடுக்காமல் இருக்கும்போது அப்போவும் உங்கள்கிட்ட இந்த இடத்துல 3வது பெட்டியை ஃபில் பண்ணலைங்கிறனால ஆவணம் கேட்பாங்க. 3வது பெட்டியை ஃபில் பண்ணாமல் நம்ம ஃபார்மை கொடுக்க முடியும். கொடுத்தாலும் ஆவணத்தை அவங்க கேட்கும்போது கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதே சமயத்தில் இந்த கணவன் மனைவி பற்றிலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கேட்டுட்டு ஃபில் பண்ணலாம். அது வரையும் வந்து அவசரப்பட்டு அங்கே வந்து எதையும் வந்து எழுதி வைக்க வேண்டாம். அப்படி நம்ம ஃபில் பண்ணும்போது யாருக்கு ஃபில் பண்ணாலும் அவங்களுடைய 2002 தகவலை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்பையும் இப்போ இருக்கக்கூடிய தகவலை ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க போட்டு பார்த்தாங்கன்னா அது மேட்ச் ஆகாட்டினா அப்போவும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். யார் வந்து வச்சிருந்தும் தப்பான தகவலை இப்போ இருக்கிற தகவலை போட்டு கொடுத்துட்டாங்கன்னாவே அது அவங்களுக்கு என்ன ஆயிடுது, பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் 2002 தகவலை மட்டும் தான் இந்த கீழே இருக்கக்கூடிய 2 பெட்டியில் எழுதணும். அதுவும் இருந்தால் மட்டும் எழுதணும். அதனால 2 பெட்டியும் நிரப்ப முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஆவணம் கேட்டு வருவாங்க. இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஆவணம் கொடுத்ததுக்கு பிறகு சக்ஸஸ் ஆயிரும். அந்த ஆவணத்தை எப்படி கொடுக்கணும், யாருக்கு எத்தனை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கும் வயசு இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1987க்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஆவணம் கொடுக்கலாம். 1987லேருந்து 2005 வரை பிறந்தால் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோரில் ஒருவருக்கு கொடுக்கணும். 2005க்கு அப்புறம் பிறந்தால் இருவருக்குமே பெற்றோர்களில் கொடுத்து உங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ ஆவணம் கொடுக்குறதுலேயும் உங்களுக்கு வந்து வயசு வரம்புகள்லாம் இருக்குது. அது தெரிஞ்சுதான் என்ன பண்ணும் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் ஃபோட்டோ வந்து ஓட்டுறதை பற்றி கேட்குறீங்க. ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து 2 விதமாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா புது ஃபோட்டோவை எடுத்து ஒட்டுங்க, அங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா கம்பல்சரி ஒட்டணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோவே வந்து புது ஃபோட்டோனா விட்டுருங்க. இல்லை அது ரொம்ப வருஷத்து ஃபோட்டோ அப்படின்னா நீங்கள் புதுசு ஓட்டினா போதும். புதுசாக இருக்கிறவங்களது விட்டுறலாம். ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது, எனக்கே இப்போ தான் 22 வயசாச்சு, நான் வாங்கியே 2-3 வருஷம் தான் ஆச்சு, இப்படி இப்போவும் அப்படி தான் இருக்குது, நான் அப்போவும் அப்படி தான் இருந்தேன்னா விட்டுறலாம். ரொம்பவும் அசால்ட்டாகவும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து தெரியல, எனக்கு 2002 ஆவணங்கள்லாம் எங்கிட்ட இல்லை, எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அந்த லிஸ்ட்டில் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி தேடணும் அப்படிங்கிறக்காக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த முயற்சியை நீங்கள் எடுங்க. அப்படி இல்லாட்டினா இந்த ஃபார்மை கொடுக்கும்போது அவங்க உங்களை கூப்பிட்டு ஆவணங்கள் கேட்கும்போது நீங்கள் அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அப்போ மெனக்கிட வேண்டியது இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மை எப்படி தெளிவாக தப்பு இல்லாமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் கீழே கொடுக்குற பிளேலிஸ்ட்டுடைய லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை சந்தேகம் இருக்குமோ அத்தனை சந்தேகத்துக்கும் அதில் கேள்விக்கு பதில் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் ஆயிரும். கரெக்டாக பண்ணி இந்த ஃபார்மை நம்ம முதல் தடவையே கொடுத்து என்ன பண்ணிடலாம், லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடலாம்.